குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி 8/1/2024 திங்கட்கிழமையாக இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். அதற்கு முன்பு இன்றைய நாளுக்குண்டான பஞ்சாங்க நிலைமை என்ன இருக்கு, அதே போல இன்றைய நாளுக்குண்டான நல்ல நேரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இன்றைய பஞ்சாங்க நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், இரவு 10:02 வரைக்கும். இன்றைய திதி துவாதசி திதி, இரவு 11:59 வரைக்கும். இன்றைய கரணம் கௌளவ கரணம், மதியம் 12:29 வரைக்கும். இன்றைய நாம யோகம் கண்டம் நாம யோகம், நள்ளிரவு 2:55 வரைக்கும். இன்றைய சுப நேரங்கள் காலையில் 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை நல்ல நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய இந்த நல்ல நேரத்தை எந்தெந்த சாயங்கால நேரம் எதுக்கு பயன்படுத்துவீங்க, இரவு நேரம் எதுக்கு பயன்படுத்துவீங்க, பகல் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய ஒரு ஜோதிட குறிப்பும் பார்த்துடுவோம். அது என்ன அப்படின்னா, வாஸ்து பிரச்சனை தீர்வதற்கான எளிய பரிகாரம், சிம்பிளாக ஒன்று சொல்ல போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதற்கு முன்னாடி இன்றைய கிரக நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், விருட்சகத்தில் சுக்கிரன் சந்திரன் இருக்காங்க. சந்திரன் விருட்சகத்தில் இருந்துன்னா சந்திரன் நீசமாக இருக்குதுன்னு அர்த்தம். தனுசு ராசியில் புதன், செவ்வாய், சூரியன். புதன் விருட்சகத்திலிருந்து தனுசுக்கு இப்போ பயிற்சி ஆகிட்டார். அதே போல் கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான். இந்த கிரக அமைப்புள்ள தான் இன்றைய நாளானது துவங்குது. இதில் மேச ராசிக்கு உண்டான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. அப்போது சந்திரன் நீசமாக இருக்குது. மேஷ ராசிக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் நீசம் அடையக்கூடிய ஒரு நாள். மனசு ஒரு நிலைப்படாதுங்க. எதை நினைச்சாலும் அதை செய்ய முடியாமல் போகுதோ, நம்மளுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்காம போகுதோ அப்படிங்கிற ஒரு சூழல், ஒரு மனசஞ்சலம் வந்துடும். தாயார் மீது தேவையில்லாத கோபமும் ஒரு மனஸ்தாபமும் வர்றதுக்குண்டான ஒரு சூழல் இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னா, சந்திரன் நீசமாக இருக்குதுன்றதை காட்டிலும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் போராட்டம் இந்த நாள் இருக்கத்தான் செய்யுது. கடைசியாக இந்த நாள் உங்களுக்கு என்ன சந்திராஷ்டமமாக இருந்தாலும் வெற்றியை கொடுத்துட்டு போயிடுதுங்க. எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு பின்னாடி நல்ல பலன் உண்டு. இன்றைய நாளுக்கே அந்த பலன் உண்டு. இறுதியில் வெற்றி உண்டு. தொழிலில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருந்து அப்படியே டக்குன்னு டெவலப் ஆகிறத பார்க்க முடியும் உங்களால். காரிய வெற்றி உண்டு. இன்றைய நாளுக்கு உண்டான நல்ல நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டார்க் கிரீன். இன்றைய நாளுக்கு உண்டான அதிதேவதை, உங்களுக்கு உண்டான தெய்வம் இன்னைக்கு யாரை வணங்கணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களாம் வணங்கினா போதுமானது. ரெண்டாவது ரிஷபராசி, 3ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வந்துட்டும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய ஈகோவை சட்டை மாதிரி கலட்டி வச்சு போட்டு நார்மலாக பேசினாவே போதுமானது. தொழில் வேலைன்ட்டு அதை பார்த்துட்டே வீட்டை கவனிக்காமல் போயிடுவோம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும். அந்த பொறுப்புகளை எப்படி சரியாக பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தி அதில் ஜெயிச்சும் காட்டிடுவீங்க. இன்றைய நாளுக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கும் காவல் தெய்வம் தான் வருது. காவல் தெய்வ வழிபாடு இன்று நல்ல முன்னேற்றத்தை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் 6ஆம் பாவத்தில் நீசம் அடையக்கூடிய சூழல். 5 கூடியரோட சேர்ந்து சுக்கிரனோட சேர்ந்து உட்காந்துருக்காங்க. 2 தொடர்பு 6ஆம் இடத்துல. கடன் மட்டும் வாங்காதீங்க. நான் டெவலப் பண்ண போகிறேன், பெரிய பிளான் வச்சுருக்கேன், சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்வெஸ்ட்மெண்ட் மோட்டிவில் கடன் மட்டும் வாங்காதீங்க. இன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க, தொழில் செய்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒர்க்லோடு அதிகமாகும், பணிச்சுமை அதிகமாகும். ஆனாலும் ஆகிட்டு போகுது. இன்றைக்கி எல்லாத்தையும் தாண்டி வந்துடுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. இதுக்கு முன்னாடி இருந்து வந்த தடை அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகி இருக்கும். அப்பாடா முடிஞ்சது,
அடுத்ததை நோக்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு சிட்பேக் பொசிஷன். ஓகே, குட் அண்ட் வெல் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்ததை நோக்கி போகிறதுக்குண்டான வழியை கொடுக்கும் மிதுனத்துக்கு. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது உங்களுக்கு இளம் மஞ்சள். அதிர்ஷ்ட தேவதை நவக கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான். அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியை நீசமாகக்கூடிய ஒரு சொல். ராசி அதிபதி நீசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, மனசை போட்டு பிரட்டிகிட்டே இருப்பாங்க. மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. வாழ்க்கை துணையை அனுசரித்து போகணும். இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு ஆரஞ்சு நிறம். அதிர்ஷ்ட தேவதை முருகப்பெருமான். அடுத்தது சிம்மராசிக்கு. சிம்மராசிக்கு 12ஆம் அதிபதி நாளில் நீசம் அடையக்கூடிய ஒரு சூழல். உங்களை விட உங்களுடைய பார்ட்னர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க இன்னைக்கு. அவங்க சொல்கிறதா நடக்க போகுது. நம்மளை விட அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த மாதம் என்ன பண்ண போகிறோம், நம்ம விருப்பப்படி தான் நடக்க போகிறோம். இருந்தாலும் அவங்க அதையெல்லாம் ஒத்துக்கிட மாட்டாங்க. நான் சொல்கிறது நீ கேளு அப்படிம்பாங்க. கொஞ்சம் அந்த கான்ட்ரவர்சி வரும். அவங்க சொல்கிறத கேட்டால் தப்பு வராது, நல்லது தான் வரும். வியாபாரம் விருத்தி ஆகும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் விருத்தி ஆகிடும். அக்கம் பக்கத்தினர் கூட தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக்காதீங்க. சண்டை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிதானமாக செயல்பட்டுக்குங்க. உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் நீசமடையக்கூடிய சூழல். 2-9 குடையரோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய சுகம், உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணால் போதுமானது. எல்லாத்துக்கும் வேலை செய்யக்கூடிய நாள் கிடையாது இன்றைக்கி. ஆனால் உங்களுக்கு பணி சுமை அதிகமாக அடுத்தவங்க வேலையை உங்கள் மேலே திணிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. கவனமாக இருந்துக்குங்க. இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துட்டு இந்த நாளை தூங்குறது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அடுத்ததாக துளாராசி. துளாராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் நீசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். கூடவே சுக்கிர பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் பாவத்தில் தான் இருக்கார். குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இது வரைக்கும் பெறப்பட்ட அனுபவத்தை பக்காவாக பயன்படுத்தி நல்ல ஒரு தீர்க்கமான முடிவு, தீர்க்கமான வெற்றிக்குண்டான பாதைக்கு உங்களை அழைச்சிட்டு போகும். அந்த முடிவை இன்னைக்கு எடுக்க போகிறீங்க. இந்த நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட தேவதை சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு. ராசிக்குள்ளே சந்திர பகவான் நீசம் அடையக்கூடிய ஒரு காலம். நிறைய ஒர்க்லோடு கொடுக்கறதுனால நம்ம அப்படியே ஸ்டபனாக கீழே இறங்கிடுறோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய திறமை கொஞ்சம் சோதிக்கப்படும் அப்படின்னே சொல்லலாம். தாய்வழி உறவுகள் மூலமாக சின்ன கசப்பான அனுபவங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க. நீங்கள் காரிய வெற்றி உண்டாகும். பொருள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கசப்பான அனுபவங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருந்துக்குங்க. மேலும் நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்கள் சென்று அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அடுத்ததான் தனுசு ராசிக்கு பார்த்துருவோம். தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போதே உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை பார்த்துட்டார். நல்ல அமைப்பில் தான் இருக்குது. ராசிக்கு அதிபதி 5ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தியாக நேர்கதியில் போகக்கூடிய ஒரு சூழல் சூப்பராக இருக்குது. இருந்தாலும் இன்றைய நட்சத்திரம் அப்படிங்கிறது அனுஷ நட்சத்திரமாய் அவர் அஷ்டமாதிபதி சந்திரன் 2ஆம் பாவத்தில் மறைஞ்சு நீசம் அடையக்கூடிய சூழ்நிலை உடல் தொந்தரவுகள் ஏதோ வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தையெல்லாம் தள்ளி வச்சு போட்டு முழு முயற்சியாக தைரியமாக துணிவாக செயல்பட்டு உங்களுக்கான காரியங்களை பக்காவாக ஜம்முன்னு செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தொழில் சார்ந்த நிறைய மாற்றங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த தொழில் சார்ந்த மாற்றங்களும் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும். வெற்றி உண்டு. இந்த நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது பச்சை நிறம். அதிர்ஷ்ட தேவதை பெருமாள். அடுத்ததாக ஜோதிட குறிப்பொன்று பார்த்துருவோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வாஸ்துக்கு உண்டான பரிகாரம் என்ன? சிம்பிளான ஒரு பரிகாரம் என்ன சார் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தை எடுத்துங்க. எல்லாமே ஜாதகத்தில் தான் சொல்லிட்டு இருக்கேன். வாஸ்துக்கு தனியாக போகவே கிடையாது. வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். அது உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி மெரிச் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அது சூட் ஆகுமா ஆகாதுன்னு தெரியும். ரைட்டா? டாக்டரை கண்டுபிடிக்கிற மாத்திரை எல்லாமே மருந்து தீர்க்கக்கூடியதான். அது உங்கள் உடம்பு எதை ஏற்றுக்குங்கிறது உங்கள் உடம்புக்கு தான் தெரியும். அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னா ஜாதகத்தை பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ என்னென்னா, அந்த வாஸ்து பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சிம்பிளான ஒரு வழி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் எழுதியிருக்கு இல்லைங்களா? லக்னத்துக்கு 12ஆம் இடம் என்னன்னு பாருங்கள். அந்த 12ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பாருங்கள். அந்த தேவதையை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வீட்டில் இருக்கிற வாஸ்து பிரச்சனை 80% குறைஞ்சிரும். சிம்பிளாக குறைஞ்சிரும். உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ, எப்படி வழிபட தெரியுமோ அப்படி வழிபாடு பண்ணிட்டு வரலாம். தவறு வராது. அதே போல் உங்களுடைய ஈசானிய மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பிடி மண்ணை எடுத்துகிட்டு கொண்டு போய் திருச்செந்தூர் கடலில் கரைச்சிட்டு
தெய்வத்திட்ட முறையிட்டு வந்துடலாம். இது வந்து பாரம்பரியமாக பெரியவங்க சொல்லிட்டு இருக்கிற முறை. ஆனால் தெய்வ வழிபாடு கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும், இதில் மாற்றம் இல்லை. அடுத்ததாக மகர ராசிக்கு பார்த்துடலாம். மகர ராசிக்கு 7ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் நீசமாக இருக்கக்கூடிய சூழல். வாயை வச்சுட்டு கம்மன் இருங்க. தேவையில்லாத வார்த்தைகளை, தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால, தேவையில்லாத இடத்துல பேசுகிறதுனால குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் வந்துடும். கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருந்தாலும் வருமானம் நல்லா இருக்கும், தொழில் முன்னேற்றம் இருக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க்கு. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா 10ஆம் இடத்துல சந்திரன் நீசமாக இருக்கிறாரு. 6ஆம் அதிபதி 10க்கு வர்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். நீசமாக இருக்கிறார் அப்படிங்கிற 9 கூடியரோட சேர்ந்துருக்கிறார். தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற சுக்கிரனோட இணைவு பெறுறது சந்திரன் நல்ல ஒரு அமைப்பு தான். எதுனாலும் சுயமாக சிந்திக்கணும், சுயமாக செயல்படணும், எல்லாமே என்னோட கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த சில அலைச்சல்களை கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளே போயிடுது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ அப்போ நான் அப்படிங்கிற விஷயத்தை விட்டு போட்டு எல்லாரும் இருக்கிறாங்க, பொதுவில் தான் நம்ம பார்க்கணும், பொதுவில் தான் எல்லாத்தையும் யோசிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்தாலே போதுமானது. உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கான தேவையான பொருட்களை கரெக்டாக வாங்கி பயன்படுத்திக்கங்க. தேவையில்லாத பொருட்களை அடுத்தவங்க வாங்குறாங்கன்னு சொல்லி நீங்களும் வாங்கி சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழல், அந்த பொருளை பயன்படுத்தவே மாட்டீங்க. ஸோ அப்படி பெரிய செலவுகளும் வரும், கவனம். மேலும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி அடைக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இந்த நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அடுத்ததான் மீன ராசிக்கு பார்ப்போம். மீன ராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே உங்களுக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் நீசம் அடையக்கூடிய ஒரு சூழல். 3-8 கூடிய சுக்கிரனோட சேர்ந்து உட்காந்துருக்காருங்க. இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்னா எதெல்லாம் லாபம் நினச்சி ரிஸ்க் எடுத்து பண்ணுறீங்களோ அதில் தான் முதல்ல அலைச்சலும் செலவுகளும் வரும். இப்போ நல்லதுன்னு நினச்சி செய்யக்கூடிய விஷயங்கள் அலைச்சலை கொடுக்குது. இவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி போட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அந்த விஷயத்தில் இருக்கிற கெட்டதை மட்டும்தான் கூட இருக்கிறவங்க பார்ப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யோன்யம் கெட்டு போயிட்டேன். கூட இருக்கிறவங்கன்னா வாழ்க்கை துணி தான் முதல்ல சொல்கிறது. ஸோ நல்ல கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை கெட்ட கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு உங்களுடைய வேலையை செஞ்சுட்டே இருங்க. வேலையில் கொஞ்சம் அழைச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம நிதானம் ஆகிக்கணும், அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டணும்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு அல்லது லட்சுணாமூர்த்தி வழிபாடு இல்லை பெருமாள் ஆலயங்களுக்கு போகலாம். பெருமாள் வழிபாடே போதும். பெருமாள் பாத வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். மேலும் உலக மக்கள் அனைவருக்கும் அனைத்தும் நன்மையாகவே நடக்கணும்னு எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. ஒரு சின்ன லாஸ்ட் மினிட் டிப் என்னென்னா, இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு முடியல, இருந்தாலும் போடணும் அப்படிங்கிறதுக்காக ராசிபலன் போடணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டேன். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் தகராறாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுள்ள முடன் திருச்சிற்றம்பலம்.